ஹாய் விவர்ஸ், உங்கள் எல்லாரையும் எஸ்டிடி ட்ரீம் வேர்ல்டுக்கு அழைக்கிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு மழைக்கால ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு என்னெல்லாம் தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம். ஒன்றும் இல்லைங்க, கேசரியும் மசால் வடையும் செய்ய போகிறோம், அவ்வளோதான். நான் இங்கே எடுத்துருக்கிற இன்க்ரீடியன்ஸ்லாம் நாகா ரவா, சுகர், ஆவின் கீ எடுத்திருக்கேன், கொஞ்சம் சால்ட்டு, கலர் பவுடர், கேஷ்யூ நட், அப்புறம் உலர் திராட்சை, கொஞ்சம் 2 ஏலக்காய். சரியா போச்சுங்க. இது என்னோடய மெஷர்மெண்ட் கப், அவ்வளோதான். நான் ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ண மசால் வடைக்கான மாவு இங்கே இருக்குது. நான் அது கூட என்னெல்லாம் எடுத்துகிட்ருக்கேன் அப்படின்னா, கடலைப்பருப்பு, வெங்காயம், காரத்துக்கு காஞ்ச மிளகாய், சிகப்பு மிளகாய் இருக்குங்க இல்லையா, அது, உப்பு, சோம்பு, இதெல்லாத்தையும் மிக்சியில் போட்டு ஓட்டிட்டு அது கூட கடலைப்பருப்பையும் ரொம்ப மையாக அரைக்காமல் கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டேன், அவ்வளோதாங்க. இதை கருவேப்பிலையெல்லாம் போட்டுக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். சரிங்க, இப்போது நம்ம கேசரி செய்யறதுக்கு பேன் வச்சிடலாம். பேன் நல்லா சூடாகணும். நான் இங்கே நான்ஸ்டிக் பேன் தான் எடுத்துகிட்ருக்கேன். நீங்கள் சாதாரண எண்ணெய் சட்டி இருந்தாலும் அதிலே செய்யலாம். தேவையான அளவு நெய் சேர்த்துக்குங்க. எங்களுக்கு நெய் ஃப்ளேவர் கொஞ்சம் பிடிக்குன்றதுனால நான் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கிறேன். சரிங்களா, ரொம்ப அதிகமாகலாம் செய்ய வேணாங்க. நாங்கள் ஒரு நியூக்ளியர் ஃபேமிலி, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, 3 பேருக்கு நான் தேவையான அளவு நெய் எடுத்துகிட்ருக்கேன். நான் இப்போ இதில் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, முந்திரியும் திராட்சையும் வறுத்துருவேன். சரிங்க, இப்போ நம்ம முந்திரி பருப்பு போடுறதுக்கு முன்னாடி எண்ணெய் நல்லா சூடாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். சாரிங்க, என்னன்னு சொல்லிட்டேன், நெய். நான் 2 ஏலக்காய் எடுத்தேன் இல்லையா, அந்த ஏலக்காய் கூட பிஞ்சு சால்ட்டோட வேலை இதோட முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம கேசரிக்கு சால்ட்டு போட்ட மாதிரி ஆகிடும், நம்ம ஏலக்காவை நுணுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அது கூட கொஞ்சம் சுகர், இது 2த்தையும் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா மைய நுணுக்கணுங்க. நுணுக்கிட்டோமா, இப்போது நான் வடை தட்டுறதுக்கு பேன் வச்சுட்டேன். பேன் கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சட்டி நல்லா சூடாகட்டுங்க. அதுக்கட்டியும் இங்கே நெய் நல்லா சூடாகிட்டு முந்திரி பருப்பை போட்டுட்டேன். ஓரளவுக்கு பொன்னிறமாக வறுக்கணும். நமக்கு தேவையான கிறிஸ்பி, அது எவ்வளோ கிறிஸ்பி வேணுன்றது நம்மளோட டிசிஷன் தான், கருக விடக்கூடாது. சரிங்களா, ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா, முந்திரி பருப்பை நல்லா வறுத்துட்ருக்கோம். இந்த முந்திரி பருப்பு வறுத்துட்ருக்கும்போதே நல்லா அந்த ஸ்மெல்லு நம்மளே ஃபீல் பண்ணலாங்க. அந்த கேசரியோட ஸ்மெல் அப்படியே வரும், அந்த நெய்யிலே நமக்கு தெரியும். என்னடா இப்போயே கேசரின்னு சொல்லிட்டேன்னா, கேசரி நான் ஏற்கனவே டிசைட் பண்ணதுனால நான் கேசரின்னு சொல்லிட்டேன், அவ்வளோதாங்க, வேற ஒன்றும் இல்லை. சரி, நல்லா முந்திரி பருப்பு ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இந்த கலர் சேஞ்ச் ஆகி கொஞ்சம் வரும்போது, இன்னும் கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் ஆகும்போது நம்ம இந்த எடுத்துகிட்ருக்கிற காஞ்ச திராட்சையும் சேர்த்துக்கலாம். சரிங்க, நல்லா ஃப்ரை ஆகிட்டே இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆகணும். முந்திரி பருப்பு ஃப்ரை ஆகிடுச்சு. ஓரளவுக்கு நமக்கு அந்த கலர் சேஞ்ச் ஆகி வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம இது கூட எடுத்துகிட்ருக்கிற அந்த திராட்சை, இதெல்லாம் உங்களுடைய மெஷர்மெண்ட்டு தான். உங்கள் குடும்பத்துக்கு எவ்வளோ அளவு தேவையோ அதை தான் நீங்கள் எடுத்துக்கணும். இஷ்டப்படுறவங்க வேணும்னா பாதாம் சேர்த்துக்கலாம். நான் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ நான் இந்த டம்ளரால் 1 கப் எடுத்துகிட்ருக்கேன். நீங்கள் இந்த மெஷரிங் கப்பில் தான் எடுக்கணுமா, இல்லை நாங்கள் ஃபேன்சியாக கப்பு வச்சுருக்கோம் அப்படின்லாம் இல்லை. என்னக்கிட்ட இருக்கிறது என்னவோ அதை வச்சு நம்ம செய்வோம். ஸோ எதுக்காக நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம எக்ஸ்பான்சிவாக செலவு பண்ண வேணாம். வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு எப்படி சிம்பிளாக நம்ம செய்யலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு டெலிகாஸ்ட் பண்ணேன். ஸோ நான் அதே கப்பால் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால், 1 கப் சுகர் எடுத்துக்கிறேன். ஸோ 1 கப் சுகரு ப்ளஸ் 1 கப் ரவா. அந்த ரவா நான் ஏற்கனவே டபுள் ரோஸ்டட் ரவா நாகா தான் எடுத்துகிட்ருக்கேன். ஏன் நான் நாகா ரவா எடுத்துகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னால், எண்டில் நான் ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். இந்த ரவா பார்த்திங்கன்னா நல்லா முழுசாக பெருசாக நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கு ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த கேசரியை எடுத்து இப்படி கையில் எடுத்து வச்சிங்கன்னா பன்னு மாதிரி இருக்குங்க, சாஃப்டாக இருக்கும், கரண்டியில் ஒட்டிக்காமல் நல்லா வரும். நம்ம நெய் போடுறதுனால தான் அந்த பன்னு மாதிரி வருன்றதெல்லாம் சும்மா. ரவாவை நல்லா ஃப்ரை பண்ணணும். ஸோ ஓரளவுக்கு ஃப்ரை பண்ணும்போது நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அந்த கீ போட்டிருக்கோம்ல, அந்த கீ இல்லை, அந்த ரவா நல்லா ஃப்ரை ஆகிட்டே இருக்கும். ஃப்ரை ஆகிட்டே இருக்கும்போது அந்த கரண்டிலேருந்து அந்த ரவாலாம் உதிர்ந்துருங்க, அதான் நமக்கு பதம். அப்போது ரவா வறுபட்டுருச்சுன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது மாதிரி சில பேர் செய்வாங்க. நான் அது கட்டி இடையில மசால் வடைக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஸோ அந்த எண்ணெய் சூடாகிக்கிட்டே இருக்கட்டும். இந்த எண்ணெய் ஓரளவுக்கு நல்லா காயணுங்க. நல்லா சூடாகினதுக்கப்புறம் கொஞ்சம் அடுப்பை குறைச்சி வச்சுக்கிட்டு வடையோ மற்ற பதார்த்தமோ நம்ம போடும்போது எண்ணெயோட அந்த ஹீட்டோட ஸ்டீம் கொஞ்சம் குறைச்சி போட்டோம்னா நல்லாயிருக்குங்க. சரி, இப்போ ரவாவை
நல்லா வறுத்துட்டு நல்லா வறுக்கணும் ஃபுல்லாக. அந்த நான் சொன்ன மாதிரி அந்த ரவா வந்து தனித்தனியாக பிரிகிற மாதிரி நமக்கு தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த ரவா வந்து பிரியும் போது நல்லா பிரிகிற வரைக்கும் நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும். ஸோ எப்பயுமே வீட்டில் வந்து ஒரு வேலை செஞ்சிங்கன்னா பக்கத்தில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் அந்த வேலைக்கு செய்யும் போதே சைட் பை சைடு என்ன பண்ணுங்கன்னா க்ளீன் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு வேலையும் மிச்சமாகும். ஏதாவது ரொம்ப தெளித்தாலும் அதை மெனக்கட்டு காஞ்சதுக்கப்புறம் அதை இதை போட்டு துடைக்காமல் ஒரு நல்ல ஒரு ஈர துணியை வச்சு வேலை செய்யும் போதே துடைச்சிட்டு இருந்தோம்னா பெஸ்ட்டு. ஆனால் இந்த கிளாஸ் ஸ்டவ்வை பொறுத்த வரைக்கும் ஈர துணி போடக்கூடாது. சரிங்க, நம்ம இப்போது எடுத்துக்கிட்ட சுகரை அந்த ரவா கூட ஆட் பண்ணிடலாம். நல்லா பார்த்துங்க, நான் தண்ணியில் கலக்கல சுகரை ரவா கூட தான் ஆட் பண்ணுறேன். இப்போது இந்த ரவாவை நல்லா போட்டு நம்ம வறுக்கணும். அந்த வறுக்கும் போதே அந்த சுகரும் அந்த ரவாவும் சேர்ந்து அந்த நெய்யோடு சேர்ந்து ஒரு நல்ல மனம் வரும். அந்த முந்திரி பருப்பு திராட்சைலாம் நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா நல்லா உணரலாம், நல்லா ஃபீல் பண்ணலாம். ஸோ இதை நான் எடுத்துக்கிட்டேன் இல்லையா கப்பு, அந்த கப்பால் 1 கப் ரவாவுக்கு நான் 3 கப்பு தண்ணி வச்சு ஹீட் பண்ண போகிறேன். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அதை அப்படியே கைவிடாமல் வறுத்துக்கிட்டே இருக்கணும். எண்ணெய் ஒரு பக்கம் சூடாகிட்டே இருக்குது, நம்மளோட சைட் பை சைடு ஒர்க் எல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. இது மாதிரி தாங்க வேலை பார்க்கணும். அதுவும் வேலைக்கு பெண்களாக இருந்தால் கண்டிப்பாக எல்லா கையும் 10 கை இருக்கிற மாதிரி வேலை பார்க்கணுங்க. அதான் என்னோடய இன்ஸ்ட்ரக்ஷன் இன்றைக்கி. ஸோ நான் வந்து இதை கல்லில் இடிக்கிற கல்லில் ஏலக்காய் வச்சுருந்தேன், இடிச்சிட்டேன். அது எல்லாத்தையும் அது கூட கலந்துக்கிறேன். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா என்னோடது வீட்டில் இருக்கக்கூடிய பொருள்களை வச்சு எப்படி செய்யலாம் அப்படின்றது தான். நான் இப்போது கலர் பொடி சேர்த்துக்கிறேன். நமக்கு எவ்வளோ கலர் வேணுமோ அந்த அளவுக்கு கலர் பொடி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் தண்ணியில் கூட கலந்துக்கலாம். நான் என்ன பண்ணிவிடுவேன்னா இந்த ரவா கூடயே சேர்த்து பண்ணும்போது ஒரு சேர எல்லாம் ஒரே அளவாக கரெக்டாக வந்துடுங்க. ஸோ அதனால் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் செஞ்சிங்கன்னா கட்டியே பிடிக்காதீங்க. கேசரியில் ஒரு கட்டி கூட வராது, ஈஸியாக செய்யலாம். பிகினர்ஸ் கூட இந்த கேசரியை அவ்வளோ அருமையாக செய்யலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணியை கொதிக்க வச்சு அதில் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ தண்ணி நமக்கு நல்லா கொதிச்சிட்டே இருக்குது, நல்லா பபிள்ஸ் வர அளவுக்கு கொதிக்கணும். ஸோ கொதிச்சிட்டு இருக்கும்போது எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அந்த ரவாவில் ஊற்ற போகிறோம். இந்த மெத்தட் வந்து ஈஸிங்க. ஏன்னா என் பொண்ணு இப்போ வந்து 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. நான் பாப்பா எனக்கு ஏதாவது ஸ்வீட் செய்யலாமா அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து ரெடியாகி அந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு தயாராகிடுவாங்க. ஏன்னா ரொம்ப ஈஸிங்க, இது அவங்களே செஞ்சுருவாங்க. ஸோ பார்த்தீங்களா, இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே அந்த ஸ்டீம் வெளியில் வரும். ஜாகிரதையாக செய்யுங்க. இப்போ நல்லா கலக்கி விட்டுற வேண்டியதான். பாருங்கள், ஒரு கட்டி கூட இருக்காது. கட்டி கட்டியாக போகும், பிசு பிசுன்னு இருக்கும். அந்த பிரச்சனைலாம் எதுவுமே இருக்காது. அவ்வளோதாங்க, கேசரி ரெடி. இப்போ இதுக்கு ஒரு மூடியை போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் வச்சிங்கன்னா போதும். பிரமாதமாக கல்யாண வீட்டு கேசரி எப்படி இருக்கும் அது மாதிரி ரெடி ஆகிடும். இது கூடவே நம்ம வந்து பைனாப்பிள் எசன்ஸ் போட்டு எல்லோ கலர் போட்டு செஞ்சோம்னா பைனாப்பிள் கேசரி மாதிரி இருக்கும். நான் ஒரு நாளைக்கு அதுவும் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஃப்ரூட் கேசரியும் செஞ்சு காட்டுறேன். சரிங்க, இப்போ நமக்கு எண்ணெய் ஓரளவுக்கு சூடாயிடுச்சு. நான் சின்ன அடுப்பில் வச்சுருந்தேன். அப்புறங்க இது ஒரு சின்ன டிப்ஸ். நம்ம எப்பயுமே எண்ணெய் சட்டியில் எண்ணெய் வச்சு செய்யும்போது ஒரு கிளாஸ் தண்ணி பக்கத்தில் வச்சோம்னா அந்த எண்ணெயோட அளவு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் குறையவே குறையாதுன்னு எங்கள் பாட்டி சொல்லியிருக்காங்க. எண்ணெயை இழுக்காது பதார்த்தம் அப்படின்னு. அது வந்து அவங்களுடைய மூட நம்பிக்கையாக கூட இருக்கலாம். இருந்தாலும் நான் அதை இன்ன வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு தாங்க வரேன். பார்த்திங்களா, நான் இப்போ மாவு வந்து குறைன்னு அரைச்சிருக்கேன். ஸோ என்னுடைய மசால் வடைக்கு தேவையான மாவு இங்கே ரெடி. அதிகபட்சம் எனக்கு இதில் வந்து ஒரு 10 வடை தாங்க வரும். 10 ஜாஸ்தி தான், எங்களுக்கு 10 வடை தான் வரும். அதுவும் நான் வந்து சின்ன சின்னதாக போட போகிறேன். கடையில் போகிற மாதிரி மொத்தமாக போட மாட்டேன். பார்த்திங்கன்னா இப்போ கேசரி நல்லா வெந்துட்டுருக்கு. நான் இப்போ ஒரு தோசைக்கல் வச்சுக்கிறேன். ஏன் இந்த தோசைக்கல் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடிய அந்த எண்ணெயெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் அந்த தோசைக்கல்லில் வடிஞ்சிடும். நம்ம அந்த எண்ணெயை ஒரு துணியை வச்சோ இல்லை எண்ணெய் தேய்க்கிற கட்டையை வச்சோ தேய்ச்சிட்டோம்னா நெக்ஸ்ட் டைம் நம்ம தோசை ஊற்றும் போது டூயல் பர்பஸ்ங்க, தோசை நல்லா வரும். எப்படிங்க இந்த எண்ணெயோட தோசைக்கல்லை தூக்கி வைக்கிறது அப்படின்னா கவலைப்படாதீங்க. ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுருங்க. பக்கத்தில் ஒரு தட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த தட்டை வச்சு தான் நான் மூடுவேன் தோசைகளை. இப்போ பாருங்கள், கேசரி ஓரளவுக்கு நல்லா வெந்துக்கிட்டே இருக்குது. இந்த பேனில் வந்து அந்த கேசரி வந்து ஒட்டாத அளவுக்கு வரணுங்க. போட்ட நெய்யெல்லாம் மேலே வரும். கடைசியாக நம்ம 2 ஸ்பூன் நெய் விட்டு இறக்கிக்கலாம். சூப்பரான நம்மளோட கேசரி ரெடி ஆகிட்டுருக்குங்க. நல்லா மழை நேரத்தில் கேசரியும்
சுட்ட சுட்ட மசால் வடையும் சாப்பிட்டா செஞ்சு தான் பாருங்கள் வீட்டில் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளுடைய கேசரி ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. நான் அடுப்பை மாற்றி வச்சுக்கிட்டேங்க. எண்ணெய் வந்து சின்ன அடுப்பில் இருந்ததுனால ரொம்ப நேரமாக ஹீட் ஆகிட்டுருக்குன்னு சொல்லிட்டு நான் அடுப்பை மாற்றி வச்சுக்கிட்டேன். எண்ணெய் இருக்கிற அடுப்பை பார்த்திங்கன்னா அந்த கேசரி பாருங்கள் அப்படியே அல்வா மாதிரி பாத்திரத்தில் ஒட்டக்கூடாதுங்க. அந்த அளவுக்கு பதத்தில் வரணும். பார்த்தா தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னொரு கரெக்டாக அந்த 5 மினிட்ஸ் நமக்கு டைம் ஆகணும். அது வரைக்கும் நம்ம மூடி வச்சிட்டு இருந்தோம்னா ரொம்பவே பிரமாதமாக கேசரி ரெடி ஆகிடும். பாருங்கள் அந்த கேசரி வந்து பாத்திரத்துலலாம் ஒட்டாமல் நல்லா வந்திருக்கு. பெரும்பாலும் நீங்கள் நான்ஸ்டிக்கில் செஞ்சிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் சாதாரண அலுமினிய சட்டிலையோ இல்லை மண் சட்டிலையோ செஞ்சு பாருங்கள், இரும்பு சட்டிலையோ செஞ்சு பாருங்கள், அதே மாதிரி ஒட்டாதுங்க. நான் சொன்ன பதத்தில் செய்யுங்க. இப்போது எண்ணெய் சூடாகிடுச்சு. நான் வடை போட்டுட்ருக்கேன். ஸோ நான் வடையை தட்டி தட்டி மசால் வடை போட்டுட்ருக்கேன். ரொம்ப ஈஸிங்க. மசால் வடை வந்து ஒரு அதிகபட்சம் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் அந்த கடலைப்பருப்பு ஊறினா போதும். தண்ணியை வடிச்சிட்டு மிக்சியில் போட்டு ஓட்டி எடுத்துக்கிட்டு மிக்சியில் கடலைப்பருப்பை ஓட்டுறதுக்கு முன்னாடி மிளகா, சோம்பு, உப்பு போட்டு ஒரு சுற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த கடலைப்பருப்பையும் போட்டு நல்லா லேசாக ஒரு 2 தடவை கிரைண்ட் பண்ணிங்கன்னா போதும். அப்படி நல்லா மைய இல்லாமல் கொஞ்சம் குறன்னு இருக்கும். அதை எடுத்துகிட்டு அது கூட வெங்காயம், கருவேப்பிலை, வேணும்னா கொத்தமல்லி இருந்ததுன்னா போட்டுட்டு அது நல்லா கிளறி விட்டுட்டு உப்பு போட்டுங்க. அது தேவையான அளவு நம்ம போட்டுருவோம். ஸோ இது எல்லாத்தையும் கலந்துட்டோம்னா செத்த நேரத்தில் குழந்தைங்களுக்கு வீட்டில் நல்ல ஹெல்த்தியான சாப்பாடை செஞ்சு கொடுக்கலாம். எண்ணெயில் செய்கிறது வந்து பெரும்பாலும் ஹெல்த்தி இல்லை தான். இருந்தாலும் அந்த டயத்தில் நம்ம யாரையும் வெளியில் அனுப்பி கடையிலேருந்து எதையாவது வாங்கிட்டு சொல்லி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி லாக்டவுன் டைமில் ஒரு அதிகபட்சம் ஒரு அரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணோன்னா இந்த வேலை எல்லாமே நம்ம செஞ்சிடலாம். ஸோ என்னோடய கேசரி ஒரு சைட் ரெடி ஆகிட்டுருக்கு. என்னோடய மசால் வடையும் ஃபினிஷ் ஆகிட்டுருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம ப்ரெசென்ட் பண்ணிடலாங்க. இந்த எப்பயுமே வீட்டில் நம்மக்கிட்ட இருக்கிற பொருள்லாம் என்னவோ அதை பயன்படுத்தி குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எல்லாமே கற்றுக் கொடுங்க. நம்ம முறைப்படி, தமிழ்நாட்டு முறைப்படி, பெரும்பாலும் தமிழ்நாட்டு முறையில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நாட்டுக்கோழி சாப்பிட்றதுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு. அதனோட ஃப்ளஷோட டேஸ்ட் வந்து குழந்தைங்களுக்கு தெரியணுங்க. அதே மாதிரி பிராய்லர் கோழி நீங்கள் கொடுக்குறத பெரும்பாலும் அவாய்ட் பண்ணணும். அதுவும் பெண் குழந்தைங்களுக்கு அது ரொம்பவே நல்லது. அப்போ தான் அவங்க ஹெல்த் வைஸும் நல்லா இருப்பாங்க. அதனால் இதை ஒரு டிப்ஸாக ஃபாலோ பண்ணிங்க. இந்த எஸ்டிடி ட்ரீம் வேர்ல்டில் அப்பப்போ பாட்டி வைத்தியமும் வரும். கோச்சிக்காதீங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் பாருங்கள். இந்த மழை நேரத்தில் செஞ்சு சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க. பார்த்திங்கன்னா இப்போ நான் ஃபைனல் டச்சாக ஒரு 3 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிடுறேன். தட்ஸ் ஆல். கேசரி முடிஞ்சிருச்சு. நமக்கு இப்போது சாப்பிட்றதுக்கு கேசரி சுட்ட ரெடி ஆகிடுச்சுங்க. நான் கொஞ்சம் கூடவே பண்ணியிருக்கேன் இங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற என்னோடய நெய்பர் கொடுக்கறதுக்காக. ஸோ சாப்பிட்டுட்டு அவங்களே என்னைய கொஞ்சம் எப்படி இருக்குன்ட்டு சொல்லட்டுங்க. நான் இன்னொரு டைமில் வந்து சாப்பிட்ற வீடியோலாம் போடுறேங்க. ஸோ பெரும்பாலும் எனக்கு அதிலெலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இருந்தாலும் நாங்கள் எப்படி சாப்பிட்றோம், எங்கே இருக்கிறோம், என்ன வாழ்க்கை முறை இதெல்லாம் காட்டுறோம். அப்புறம் நம்மளோட மசால் வடை ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப கருகிடக்கூடாது. அந்த பபிள்ஸ் நிற்கிற வரைக்கும் அடுப்பில் இருந்தால் போதும். சுற்றி இருக்கிற இந்த பபிள்ஸ் அடங்கிடுச்சுனாலே ஓரளவுக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ சம்டைம்ஸ் நீங்கள் ஸ்டீம் ஹையாக வச்சுருந்தீங்கன்னா மேலே மட்டும் கலர் சேஞ்ச் ஆகிருக்கும், உள்ளுக்குள்ளார வெந்திருக்காது. இப்போ பாருங்கள் இந்த மசால் வடையோட கலரை பாருங்கள். நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நானே சொல்லக்கூடாது இல்லையா. மசால் வடையோட கலரை பாருங்கள். அதை சாப்பிடும்போது நமக்கு வந்து அதனுடைய உப்பு எல்லாம் வந்து கரெக்டாக வந்து தெரியும். அதை எப்போ நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மாவு அரைச்சி முடித்து நம்ம கலரி வைக்கிறோம் இல்லையா, வெங்காயம்லாம் போட்டு, அப்போவே நீங்கள் உப்பெல்லாம் போட்டு ரெடி பண்ணுங்க. இப்போ நான் சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இடையில இன்பிட்வீனில் ஒன்று மிஸ் ஆகுங்க. நாங்கள் வந்து எப்பயுமே ஆயில் ஐட்டம்லாம் ஃப்ரை பண்ணோன்னா கூட வந்து அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஃப்ரெஷ் ஆனியன் வந்து கட் பண்ணி ரிங்ஸ் வச்சு சாப்பிடுவோம். ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த ஹோட்டலோட ஒரு ஃபீல் வரும். ஹோட்டலில் சாப்பிட்ற ஒரு ஃபீல் வரும் குழந்தைங்களுக்கு. அந்த ப்ரெசன்டேஷன் நம்ம அப்படி கொடுக்கும்போது குழந்தைங்க வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. நான் சொன்ன மாதிரி பாருங்கள், அந்த ரவா வந்து கேசரி வந்து கையிலே ஓட்டலை, ரொம்ப பன்னு மாதிரி அமுங்குது பாருங்கள். இப்போ இதாங்க எல்லோரும் செஞ்சு பார்த்து ஹாப்பியாக இருங்க.